உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே சாரதா பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதுவும் எப்படியாவது தம் பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ, அதில் ஏதாவது பயம் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயத்தில் இருக்காங்க. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறது என்ன, குட்டிமா வந்து காவேரியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஆசையாக பேசுது. விஜயை கையில் பிடிக்கவே முடியலைங்க. ஆனால் ராதாவும் தாத்தாவுமே கொஞ்சம் மனசு மாறி, கொஞ்சம் என்னங்க முழுசாகவே மனசு மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வாமா வாமான்னு அப்படி பேசுகிறாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. காவேரி, என்ன இவங்க ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுகிறாங்களே, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க வாங்க வாங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அடுத்து எல்லாம் சூட சூட சமைச்சாச்சு அப்படிங்கிறாங்க. சுட சுட சூடாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு விஜய் சொல்ல, எங்கே சூடாக இருக்குது, எல்லாம் ஆறி போய் தான் இருக்குது, 2 மணி நேரம் ஆச்சு சமைச்சு அப்படின்னு அன்பு அங்கே பொங்கிக்கிறாரு. அங்கே வர்றாரு. அன்புவை பார்த்தோன்னே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. சித்தி சித்தப்பாவை அடக்குங்க அப்படிங்கிறாங்க. பேசாமல் எதுவும் வாயை திறந்துடாதீங்க, நான் எதுக்கு திறக்க போகிறேன், இதுக வந்துருச்சு இல்லை, இனிமேல் வில்லங்கமும் கூட தான் வந்துருச்சு அப்படி சொல்ல, பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. காவேரி கவனிக்கிறாங்க, என்ன இந்த சொட்டத்தில் ஒரு மாதிரியாக பேசுகிறானே என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து உட்கார வைக்கிறாங்க, சாப்பாடு பரிமாறுறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கே, நல்லா சமைச்சிருக்காங்களே வீட்டில் அப்படின்னு காவேரியை பாராட்டுறாங்க. இது எல்லாமே மிஸ் எங்கள் அப்பா தான் சமைச்சது. என்னது அப்பாவா? ஆமாம், பொய் சொல்லாத, நிஜமா மிஸ், பார்த்து பார்த்து எங்கள் அப்பா சமைச்சிருக்காங்க உங்களுக்காண்டி அப்படின்னு பக்குங்குது காவேரிக்கு. என்ன எனக்காக இவர் ஏன் சமைக்கணும்? ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்க, சாரதாவும் பேசாமல் சாப்பிட்றி அப்படிங்கிறாங்க. தம்பி உண்மையிலே நீங்கள் சூப்பராக சமைச்சிருக்கீங்க தம்பி அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அம்மா தேங்க்யூ அம்மா அப்படின்னு விஜய் சொல்ல, சித்தப்பன் பார்க்குறேன், என்னது அம்மாவா, என்ன மாமியால் போய் அம்மாங்கிறேன், ஓ பொண்ணுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி, ஓகே ஓகே, பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதான், என்ன ஒரு புருஷன், பரவாயில்லடா வேற லெவல்ரா அப்படின்னு மனசுக்குள்ளே அன்பு நினைக்கிறாங்க. அடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட முடியலம்மா போகுதும்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவ போகிறாங்க. போகையில் பார்த்தா சித்தப்பன் மட்டும் இப்படி அப்படி அப்படின்னு போக வர, என்ன இந்த ஆளுக்கு என்ன அப்படின்ட்டு துருன்னு நினைக்கிறாங்க. காவேரி சும்மாவே ஆடுவாங்க, இந்த பையன் இப்படி இங்கிட்டு போகிறாரு, சும்மா ஆடுவாங்களா என்ன. அடுத்து தாத்தாவும் பாட்டியும் பேசுகிறாங்க. நல்லா இருக்கியாம்மா, உன் உடம்புக்கு பரவாயில்லையா அப்படிங்கல. என்னவா என் உடம்புக்கா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சம்மந்தம், இந்த உங்களெல்லாம் நான் பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது, உங்கள் கூட பழகின மாதிரி எனக்கு தோணுது, அப்படி போடு அப்படின்னு சித்தப்பன் நினைக்கிறான். தோணும்ல தோணும் அப்படிங்கல. அப்படியே ஐயோ பயப்படுறாங்க. தன்னால் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா, அதனால் கொஞ்சம் நிதானமாகறாங்க சாரதாவும் விஜயும். அடுத்து அங்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்களா, எல்லாத்தையும் சாரதாத்திட்ட போய் தனியாக பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, காவேரி கண்டிப்பாக குணம் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சித்தப்புனால இருக்க முடியலை, எல்லா உண்மையும் தெரிஞ்சால் அவளுக்கு ஏதாவது ஆயிருமா, அதனால தான் கண்ணுக்கு முன்னாடி கட்டிய பொண்டாட்டி இருந்தும் அப்படியே மறைச்சு கமுக்கமாக இருக்கீங்களாடி. இதோ நான் சொல்கிறேன், இங்கே சித்தப்புன்னு ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கேன், இந்த சொத்தை பூரா இவங்க கொத்த அள்ளிட்டு போக நான் விடுவேனா என்ன, ஒத்தால் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், காவேரி அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே வா, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நானும் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு உண்மை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, என்ன சொல்லணும் சொல்லுமா அப்படின்னு கேட்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது அந்த வீட்டுக்கு எனக்கும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா கரெக்டான கேட்க வேண்டிய ஆள்கிட்ட தான் கேட்டிருக்க, உனக்கு இந்த வீட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குமா, ஏன் இந்த வீடே தான் அப்படி சொல்ல, என்ன சொல்கிறீங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா கல்யாண ஃபோட்டோ இருக்குது. பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இதில் விஜய் இருக்காரு, நான் இருக்கேன், அப்புறம் புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் இருக்க முடியும், என்ன புருஷன் பொண்டாட்டியா, ஆமாம்மா விஜய் தான் உன் புருஷன், நீ தான் ஒரு பொண்டாட்டி, ஆமாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கிருங்குது. அதுக்குள்ளே வந்துடுறாரு விஜய் சாரதாவும். சித்தப்பா அப்படின்னு வேகமாக வராரு. உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பயங்கரமாக திட்ட, உடனே காவேரி பார்க்குறாங்க. அவரை ஏன் திட்டுறீங்க, அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் யாரும் உண்மையை சொல்லலை அப்படின்னு காவேரி கத்துறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லடின்னு சொல்லல சாரதா கையை பிடிக்கிறாங்க. சாரதாவை உடனே காவேரி அப்படி தள்ளி விடுறாங்க, கையை தட்டி விடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது இந்த வீட்டில், இப்போ சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க அப்படின்னு அன்பு கையில் இருக்க ஃபோனை பிடிங்கி காமிக்கிறாங்க. போதுமா, தெரியுதா இவரும் நானும் இருக்கிறோம், சொல்லுங்கள் இவர் பொண்டாட்டியா, நான் இவர் என் புருஷனா, அப்போது அம்மு காவேரி என் குழந்தையா அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாரும் வாயடிச்சு பிணிக்கிறாங்க. ஏன் சித்தப்பு ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன அந்த பொண்ணு கேட்டுச்சு, நான் சொன்னேன், என்ன கேட்டா என் புருஷனா அவருன்னு கேட்டாளா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை என்ன சம்மந்தம்னு கேட்டால் சொன்னேன், ஐயோ அப்படிங்கிற ஏன் அவரையும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. விஜயை பிடிக்கிறாங்க, சட்டையை பிடிச்சிட்டு, பாவிங்களா பிரிச்சிட்டிங்களே என் பிள்ளைகிட்டேருந்து, என்னை பிரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லல. இல்லை காவேரி அப்படிலாம் இல்லை காவேரி, என்ன இல்லை காவேரி, அது வந்து அம்மா நீ வாயை மூடுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு
சுயநினைவு இல்லாமல் போனோன்னே என்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியுமா, என்னையும் பிரிச்சுட்டாங்க காவேரி, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ இந்த மாதிரி இருக்கேனே அப்படின்னு விஜய் புலம்புறாரு. சரி பார்த்துட்டிங்களா, பார்த்ததுக்கப்புறமா சொல்ல வேண்டியதானே, ஏம்மா நீயா சொல்ல வேண்டியதானம்மா அப்படின்னு கத்துறாங்க. இல்லடி அப்படிங்கல விஜய் சொல்கிறாங்க, அத்தை இருங்க, இங்கே பாரு காவேரி, உனக்கு ஏதாவது சொன்னால் உனக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிறக்க தான் நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்லாமல் மறைச்சோம் காவேரி. மறைச்சிங்க, இது காரணமா ஏன் எனக்கு தெரியாதா, எங்கள் அப்பாவை இறந்துனதையும் சொல்லலை தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் சொல்லியிருக்கலாம்ல, நான் தேடி வந்திருப்பேன் என் புருஷனை என் பிள்ளையும் தேடி, இவங்க தான் விட்டுட்டாங்க புள்ள மேலே பாசம், உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு எங்கெங்க போச்சு, என் பொண்டாட்டி ஆசையாக நீங்கள் இருந்தோம்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எப்படி என்னை விட்டு எப்படி இருக்க போச்சு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அப்போ இவ அப்படியே போகட்டும், நம்ம இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு சட்டையை பிடிச்சி அப்படியே உழுப்புன்னு காவேரி அப்படின்னு கோவம் வருதுங்க பலாருன்னு. என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற காவேரி, நான் அப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டீங்களே, ஆமாம் அப்படிங்கல ஓங்கி அப்படியே ஒரு அறை கொடுக்க போகிறாரு. அப்படி நிறுத்த காவேரிக்கு அப்படியே அதிர்ச்சியாகி மயங்கிடுறாங்க. ஸோ இங்கேன்னு மயங்கி காவேரி விஜய் மார்பிளே சாஞ்சிடுறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அப்படியே சோபாவில் உட்காரைக்கிறாங்க, தண்ணியை தெளிக்கிறாங்க. காவேரி இங்கே பாரு காவேரி, ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லல கண்ணை மறுபடியும் முடிச்சுட்டு மறுபடியும் கத்துறாங்க. என் பிள்ளை எங்கே பாவீங்களா, என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டீங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேனே, 3 வருஷத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்குது அப்படின்னு நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு அம்மு அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே பார்க்குறாங்க. பேர் என்ன, காவேரி அப்படின்னு சொல்ல, அப்போ என் ஞாபகத்தில் காவேரின்னு வச்சிங்களா, ஆமாம் காவேரி, நீ இந்த உலகத்துட்டு போனது எனக்கு தெரியாது காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்னு அழுகிறாரு. அப்படியே காவேரி மண்டி போட்டு காவேரி முனங்கால பிடிச்சிக்கிட்டு அப்படியே முட்டியை மூஞ்சியை வச்சு நெத்தியை வச்சு அழுகிறாரு. குழந்தையும் அதே மாதிரி, அம்மா அப்பா உங்களையே தான் நினச்சிட்டு இருப்பாங்க, நைட்டுக்கும் பகலுக்கும் உங்களை தான் நினச்சாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்க. இனிமேல் நான் என் பிள்ளையும் சரி என் புருஷனையும் சரி ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரியவே மாட்டேன். அம்மா நீ போகிறதா இருந்தால் போய்க்கோ, இருக்கிறதா இருந்துக்கோ, என்ன அப்படி என் புருஷன் வந்து பிரிச்சுட்டில்லம்மா, நீயும் உனக்கு தண்டனை தான், நீ என் மூஞ்சில முழிக்காதீங்க, யாரும் என் மூஞ்சில முழிக்காதீங்க, இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போங்க, என் புருஷனை என் பிள்ளைய மட்டும்தான் இருக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க எல்லாரும். சித்தப்பன் பார்க்குறேன், ஐயோ என்னடா இது பெரிய பிரச்சனையாக போச்சு, இவளை எப்படியாவது இதெல்லாம் சொல்லி அவளை கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பலான்னு பார்த்தா என்ன போமான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சே அப்படின்னு தலை உணிகிறாரு. உடனே விஜய் பார்க்குறாங்க, என்ன சித்தப்பு நீங்கள் வச்ச விட்டு உங்களுக்கே வந்துருச்சா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. என் பொண்டாட்டி என் மேலே உண்மையான காதல் வச்சுருக்கா, நான் அவன் மேலே உண்மையான காதல் வச்சுருக்கேன், எப்படி எங்களை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கட்டிக்கிறாங்க. சாரதா ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்க, நம்மளை சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்த்துக்கிட்டாலும் சரின்ட்டு. எப்படிங்க சேர்த்துக்காம போவாங்க காவேரி செல்லம், ஒரு கோவத்தில் பேசுகிறதானே அம்மா வேணாட்டு. அப்புறமா இந்த சித்தப்பு சொட்டத்துலேயும் தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே சேர்த்துக்க தான் போகிறாங்க நம்ம காவேரி. இவங்க 3 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. தாத்தாவும் ராதாவும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருமா, நாங்களும் இதுக்கு ஒரு பெரிய பாவி ஆகிட்டோம், என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு உன்னை நான் வீட்டை விட்டு அனுப்புனது தப்புமா, நான் பெரிய பெரிய பாவம் பண்ணிட்டேம்மா, இதுக்கு முழுக்க என் மேலே தாம்மா தப்பு, நான் தாம்மா காரணம் அப்படின்னு அப்படியே அவரும் காலில் விழுக போகிறாங்க. ஐயோ தாத்தா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. என் விதி எங்களை பிரிச்சிருக்கு, ஆனால் அதே விதி எங்களை சேர்த்துருச்சு, கண்டிப்பாக எனக்கு சுயன்னு வருதோ வரலையோ என் புருஷனும் என் பிள்ளையும் இவங்க தானே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு தன்னோட மொபைல்லேருந்து இங்கே பாரு காவேரி உனக்கு எல்லாமே நினைவு வரும் பாரு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. ஒன்று இவங்க அதாவது ஃபங்க்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக வளகாப்பு சூட்டுறதும் பர்த்டேக்கு பண்ணுறதும் அம்பட்டையும் பார்க்குறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா, ஏங்க என்கிட்ட காமிக்கல, இது காமிச்சதுனால எனக்கு மனசாரி போயிருக்குமே, என் கனவுல நீங்கள் வர்றீங்கன்னு எங்கள் அம்மாட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏம்மா நீ அதை கூட புரிஞ்சுக்கலையா, அவரை விழுந்து கவனிக்கிற பேத்தி மாதிரி இவளை கொஞ்சம் 2 நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்டேனே, ஏம்மா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சடி, உன் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதாண்டி, ஏம்மா என் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு என் மனசை இப்படி எல்லாரும் சேர்ந்து நொறுக்கிட்டீங்களே, என் புருஷனை என் பிள்ளையும் என்கிட்ட பிரிச்சுட்டீங்களே பாவி அப்படின்னு திட்ட போகிறாங்க. சரி விடுங்க, இப்போதான் அந்த ஆண்டவன் என் கண்ணில் காமிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குட்டிமாவை தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. விஜய் அப்படியே கோவம் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு, ஆமாம் குட்டியை மட்டும் கொஞ்சுறீங்க, நாங்கள் யாரா அப்படின்னு சொல்லலை, நீங்கள் என்ன நீங்களும் என் உயிர் தான் அப்படின்னு 2 பேரையும் கட்டிக்கிறாங்க சேர்ந்து நம்ம காவேரி செல்லக்குட்டி. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.